व्यासा पद्मासनस्तां विपुलगणितटीं पद्मवत्राजदाकीं गम्भीरावर्धना विस्तनपर्णमितां शुभ्रवस्त्रोक्तरीयां लक्ष्मीं दिव्यैर्गजेन्द्रैर्मणिगणखचितैः स्नाभिदा हेमकुम्भैः निध्यं सा पद्मगस्ता मम वसति गृहे सर्वमाङ्गल्ययुक्ता। ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 7/4/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்வதோடு வயதான தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி, நமக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்கள் இவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை, பங்குனி மாதத்தினுடைய 4வது திங்கட்கிழமை. இன்று பங்குனி மாதத்தினுடைய 4வது திங்கட்கிழமை. எதிர்வரும் திங்கட்கிழமை நமக்கு புது வருஷம் மலர்கின்றது. சித்திரை புத்தாண்டு வருகின்ற திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு இந்த புது வருஷ பிறப்பு கொண்டாட்டம். இன்றைய தினம் இந்த பங்குனி திங்கள் 4வது திங்கட்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள், வைரவர் ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள், பூஜைகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் என பல சிறப்பாக நடைபெறும். இது பொதுவாக இந்த கண்ணகி அம்பாளுடைய ஆலயங்களிலே மட்டுவில் பண்டித்தலச்சி கண்ணகை அம்பாள், இது வடமாகாணத்திலே யாழ்ப்பாண பகுதியிலே மட்டுவில் என்கின்ற பதியிலே பன்றித்தலச்சி கண்ணகை அம்பாள், இந்த பன்றித்தலச்சி அம்பாளுடைய ஆலயத்திலே இந்த பங்குனி திங்கள் என்றாலே அது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக அந்த ஆலயம் ஆரம்பித்த காலம், சிறிய ஆலயமாக இருந்த காலம் முதல் அந்த யாழ் மாவட்டத்திலே உள்ள அனைத்து அன்பர்களும் பக்தர்களும் அடியார்களும் மாட்டு வண்டில், மோட்டார் வாகனங்கள் என்கின்ற வகையிலே இந்த பொங்கல் பானை, அரிசி, பருப்பு, சர்க்கரை, தேங்காய் திருவதற்கு திருவலை, பொங்கல் பானைக்கு பாலை, மட்டை என்று இதெல்லாம் கட்டி காவிக்கொண்டு அங்கே மட்டுவில் பண்டித்தலச்சி அம்பாளத்திலே சென்று இந்த பொங்கல் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதுபோல் வற்றாப்பளை கண்ணகி அம்பாள், இப்போ சில கிழக்கு மாகாணத்திலும் உள்ள பல்வேறு ஆலயங்களும் இந்த பங்குனி திங்கள் பொங்கல் வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த அம்பாள் ஆலயங்களே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான இந்த வைபவங்கள் நாம் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் யோகர் சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை நாள். இந்த யோகர் சுவாமிகளுடைய குரு பூஜை நாளிலும் நாம் பிரார்த்தனை செய்து பங்குனி
4வது திங்கட்கிழமையிலே விரதம் இருந்து அம்பாள் ஆலயங்கள் சென்று பொங்கல் வழிபாடு செய்து இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களை வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்லவன் அம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவ காலத்தின் 34ஆம் நாள். இந்த தவ காலத்திலே நாங்கள் எங்களுடைய பாவங்களிலே இருந்து மனமாற்றம் பெற வேண்டும் என்று சிந்திக்கின்ற முயற்சிகளை எடுக்கின்ற காலமாகும். இயேசு இந்த பாவிகள் பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தார்? எப்படி இந்த பாவிகளை அவர் அணுகினார்? சமூகத்திலே குற்றம் புரிந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த குற்றத்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களா, அல்லது இந்த குற்றங்களுக்காக இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றவர்கள் பலர் எம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்றார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சிலர் பேசுகின்ற பொழுது அவரை அணுகி சில குற்றங்களை புரிந்தவர்களை திரு அவை தண்டிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற பொழுது அவர் சொன்னார், நான் யார் இவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கென்று? ஏனென்றால் இயேசுவினுடைய பணியிலே அவர் தீர்ப்பு வழங்காத ஒருவராக இருந்தார். பாவிகளை புரிந்து கொள்ளுகின்றவராக இருந்தார். அதனாலே சில வேளைகளிலே நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். அவர் எல்லாவற்றையும் சரி என்று சொன்னார், பாவிகள் செய்வதெல்லாம் சரி என்று சொன்னார். சரி பிழை என்பதல்ல. ஒருவர் குற்றம் புரிகின்றார் என்றால் அவர் திடீரென்று ஒரு குற்றத்தை புரிவதில்லை. அவருக்கென்று ஒரு பின்புலம் இருக்கின்றது. இந்த குற்றத்தை அவர் புரிந்தார் என்று சொன்னாலும் செய்தார் என்று சொன்னாலும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த சமுதாயம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது அவருடைய ஒரு அறியாமையிலே அவருடைய ஒரு தன்னை பற்றி அவர் சரியான மனநிலை சுய அறிவு கொள்ளாதபடியினால அல்லது பல நோக்கங்களுக்காக ஒருவர் ஒரு குற்றத்தை புரியலாம். ஒருவர் கொலை செய்தார் என்றாலும் கூட சில அவருடைய உள ரீதியான மன ரீதியான அவருடைய ஒரு குழப்பமான சூழலிலே அவர் அந்த கொலையை செய்திருக்கலாம் என்று இன்று புரிந்து கொள்கின்றார். கொலை செய்வது சரி என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய இந்த குற்றத்தை புரிவதற்கான காரணம் என்ன, பின்புலம் என்ன, அதிலே இருந்து அவர் மீளுவதற்கான வழிகள் இருக்கின்றதா என்று சிந்திப்பது மிகவும் தேவையானதும் முக்கியமானதுமாக இருக்கின்றது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடித்து விட்டோம். இவ்வாறு சில சமயவாதிகள் பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று, இயேசுவிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு அந்த யூத சமுதாயத்திலே மோசேயினுடைய கட்டளையின்படி கல்லாலே எறிந்து அவரை கொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு சட்டம். சட்டம் தெளிவாக இருக்கின்றது, அதை நீர் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா என்று இந்த போதகரை கேட்கின்றார்கள். மோசேயினுடைய சட்டம் பிழை என்பதும் அல்ல, சரி என்பதும் அல்ல. நீங்கள் அவருக்கு இந்த தீர்ப்பை வழங்குவது சரியா பிழையா என்பதற்கு இயேசு ஒரு அணுகுமுறையை அவர் பயன்படுத்துகின்றார். உங்களில் குற்றமில்லாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும் என்று. நாங்கள் யார் தீர்ப்பு வழங்குவது? கடவுள் தான் தீர்ப்பு வழங்குவார்.
நாங்கள் கடவுளாக மாறுகின்றோம், ஏன் தீர்ப்பு வழங்குகின்றோம்? ஏனென்றால் எங்களுடைய குற்றங்களை மூடி மறைப்பதற்காக. இவர் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எல்லோருமே தன்னை போலதான் இருக்கின்றார்கள் என்று அவர்களிலே குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஒருவர் கள்ளனாக இருந்தால் எல்லோரும் கள்ளர் என்றுதான் அவர் தன்னுடைய நியாயத்தை சொல்லுவார். எல்லோரிலையும் குற்றம் கண்டுபிடிப்பார், இவர்கள் எல்லாரும் கள்ளர்கள் என்று சொல்லி. அப்படி எல்லாவற்றையும் நாங்கள் பல பாவங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த தீர்ப்பு வழங்குகின்றது கடவுளுடையது. அதனால இந்த பாவி பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீ தொடர்ந்தும் பாவம் செய் என்று சொல்லவில்லை. நான் உனக்கு தீர்ப்பு வழங்கவில்லை. தீர்ப்பு வழங்கிவிட்டால் அவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சிறை கூடங்கள் குற்றவாளிகளை மனமாற்றுவது கூடம் அல்ல, தண்டிக்கின்ற கூடம். ஆனால் மனமாற்றுவதற்கான வழிமுறைகளை கிறிஸ்தவ சமயம் முன்வைக்க வேண்டும். கிறிஸ்தவ சமயத்தினுடைய வழிகாட்டிகள், கிறிஸ்தவ சமயத்தினுடைய தலைவர்கள் இந்த மக்கள் மனம் மாறுவதற்கான வழிமுறைகளை சொல்ல வேண்டும். அந்த வழிமுறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களை அந்த குற்ற நிலையிலே புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நான் தீர்ப்பு வழங்கவில்லை என்று சொல்லுகின்ற இயேசு இனிமேல் பாவம் செய்யாதே என்று அவருக்கு அறிவுரை கூறுகின்றார். இங்குதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம் இருக்கின்றது. கிறிஸ்தவம் என்பது பாவிகளுடைய கூட்டம் என்று சொன்னாலும் சரி. பாவம் செய்வதற்கு அவர்கள் வருவதில்லை. ஆலயத்துக்கு இவர்கள் போறார்கள், இவரெல்லாம் குற்றம் செய்கின்றார்கள். பின்பு ஆலயத்துக்கு செல்லுகின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆலயத்திற்கு நாங்கள் செல்வது, குளிக்க போவது நாங்கள் தூய்மையாகுவதற்கு. ஆலயத்திற்கு செல்லுவது நாங்கள் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவதற்காக. நாளை இந்த திரு அவையிலே பல வழிமுறைகள் அருட்சாதனங்களாக எங்களுக்கு அருளப்படுகின்றன. கடவுளுடைய அருட்சாதனம் எங்களுக்கு அருளப்படுகின்றது. மன்னிப்பாக, வாழ்வாக, அவர் இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வளருவதற்கும் உருவாகுவதற்கும் இறைவன் தருகின்ற அந்த ஆசீர்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தூயவர்களாக வாழ்வதற்கும் அந்த தூய்மையை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கும் ஆகும். நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு வழங்காமல், யாரையும் தண்டிக்க வேண்டும் என்று விரும்பாமல், அவர்களுடைய மனமாற்றத்திற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம், அவருடைய மனமாற்றத்திற்காக நாங்கள் செய்கின்ற எங்களுடைய பங்களிப்பு என்ன? அதன் வழி நானும் என்னை மனம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய குற்றங்களை எனக்கு தெரிகின்றது என்றால் என்னுடைய குற்றங்களும் எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய சுட்டு விரல் அவரை சுட்டி காட்டுகின்றது என்றால் ஏனைய 3 விரல்களும் என்னை சுட்டி காட்டுகின்றது. அவனிலும் பார்க்க, அவளிலும் பார்க்க நீ அதிக பாவியாக இருக்கின்றாய் என்று, பெரிய பாவியாக இருக்கின்றாய் என்று இந்த 3 விரல்களும் என்னை சுட்டி காட்டுகின்றது. அதனாலே நாங்கள் இந்த தவ காலத்திலே அடுத்தவர்களை பற்றி அக்கறை கொள்வதிலும் பார்க்க, எங்களுடைய பாவ வாழ்க்கை, எங்களுடைய தவற்று நிலைகளை நாங்கள் மென்மேலும் உணர்ந்து கொள்ளுகின்றவர்களாக. சில வேளைகளிலே எங்க சொல்லுவார்கள், பாவத்தை குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாததுதான் பெரும் குற்றம் என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய குற்றங்களை என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று நாங்கள் அடிக்கடி எங்களை நோக்கி நாங்கள் குற்றங்களை அறிந்து கொள்வதற்கும் அவற்றிலே இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி?
அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக
எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.